ஜப்பான்காரங்க டிசிப்ளினாவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்க காரணம் அவங்களோட லக்கோ அவங்களோட டேலண்டோ கிடையாது. லேசினஸ் ஜெயிக்க அவங்க தினமும் ஃபாலோ பண்ற இந்த 5 ஹேபிட்ஸ் தான். 1 கெய்சன் 1% பெட்டர் எவ்ரிடே. ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிறேன்னு சொல்லாம ஒரு நாளைக்கு 1% பெட்டர் ஆகுறேன்னு உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் உங்களோட கரண்ட் வெர்ஷனை விட 37.78 டைம்ஸ் பெட்டரான வெர்ஷன்ல இருப்பீங்க. 2 இக்கிகை. ஃபைண்ட் யுவர் பர்பஸ் இன் யுவர் லைஃப். நம்ம என்ன பண்றோங்கிறத விட அதை எதுக்காக பண்றோங்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் பர்பஸ் கிளியரா இருக்கும்போது தான் மோட்டிவேஷன்ங்கிற ஒன்று தேவையில்லை, டிசிப்ளின் தானா வரும். ஈவன் அந்த பர்பஸ் தான் உங்களை டெய்லியும் காலையில எழுப்பியே விடும். ஸோ உங்க ஒய்யை கண்டுபிடிங்க, எனர்ஜி தானா வரும். 3 ஹராஹச்சிபு. ஜாப்பனீஸ் பீப்புள் அவங்க வயிறு ஃபுல்லா சாப்பிடவே மாட்டாங்க. பிகாஸ் அதை டைஜஸ்ட் பண்ணவே சம் எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும். பாடி லைட்டா இருந்தால் தான் ஆக்டிவா எனர்ஜியா இருக்க முடியும். அண்ட் நம்ம மைண்டும் ஷார்ப்பா இருக்கும். 4th வாபி சாபி. பர்ஃபெக்ட் பிளான் பர்ஃபெக்ட் டைம்னு எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தால் தான் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணாம இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் ப்ராக்ரஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ஷன். 5th போமோடோரோ டெக்னிக். நீங்க எந்த ஒரு ஒர்க்கையுமே ப்ரொடக்டிவா செய்யணும்னு நினைச்சாலும் அதை தொடர்ந்து ஒரு 25 மினிட்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துட்டு அந்த ஒர்க்கை நீங்க எகைன் கண்டினியூ பண்ணும்போது அதோட ரிசல்ட் இன்னுமே பெட்டரா வரும். ஸோ மோட்டிவேஷன் வரதுக்காகலாம் காத்திருக்காம உங்களுக்கான ஒரு சிஸ்டமை நீங்களே உருவாக்குங்க. அப்போ டிசிப்ளின் தானா வரும்.